சிபி தமிழரசி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானுட்டு வந்து பிரகாஷ் வந்து சொல்கிறாங்க, அம்மா நான் இன்றைக்கி ஒரு உண்மையை உங்கள்கிட்ட சொல்லலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே மறைக்கிறதுல எந்தவித பிரயோஜனமும் கிடையாதுமா அப்படின்னு சொல்லவும் இப்போ எல்லாருமே பதட்டத்தோடு பார்க்குறாங்க. என்னென்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ பிரகாஷ் வந்து ஃப்ளாஷ்பேக்காக ஒரு கதை சொல்கிறாங்க. அதில் ஜெயராணியும் அவங்க கணவரும் 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. அப்போ எப்படியும் வந்து அம்மா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து தன்னுடைய கதையை முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு தப்பான முடிவு எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ பிரகாஷ் வந்து தடுத்து நிறுத்தினதுமே அப்போ ஜெயராணி வந்து சொல்கிறாங்க, அண்ணா நான் இவரை லவ் பண்ணுறேன், ஆனால் என்னுடைய கல்யாணத்தை கண்டிப்பாக அம்மா ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தெரியும், அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுக்க போகிறேன் அப்படிங்கும்போது உடனே வந்து பிரகாஷ் சொல்கிறாங்க, இந்த அண்ணனை மறந்துட்டே இல்லை, நான் இருக்கும்போது நீங்கள் வந்து இப்படி ஒரு தப்பான முடிவு எடுக்கலாமா என்ன, நான் உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே 2 பேருமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது, ஆமாம் ஜெயராணி உங்கள் 2 பேருக்கும் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் நீங்கள் இருக்காதீங்க, 2 பேருமே இந்த ஊரை விட்டு போயிருங்க அப்படிங்கவும் அம்மா கண்டிப்பாக வந்து என்னை வந்து மன்னிக்கவே மாட்டாங்களே, என் மேலே கோவப்படுவாங்களே அப்படிங்கும்போது இங்கே பாரு அம்மாவை நான் வந்து சமாதானப்படுத்துகிறேன், அதுக்கப்புறம் 2 பேரும் திரும்பி வாங்க, ஆனால் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் 2 பேரும் வெளியூருக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் தான் இவங்க 2 பேருமே வந்து கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க 2 பேரையும் வெளியூருக்கு அனுப்பி விட்றாங்க. இதை வந்து ஃப்ளாஷ்பேக்காக சொன்னதுமே இதை கேட்டதுமே ஜானும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பிரகாஷ் சொல்கிறேன், நீ சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு சொல்லி கேட்கும் போது அப்போ மீனாவும் தமிழ் இவங்களும் அதிர்ச்சி அடையவும் அப்போ உடனே அவங்க சொல்கிறாங்க, ஆமாம்மா நான் சொன்னது எல்லாமே உண்மைதான், எப்படியாவது இந்த உண்மையை பற்றி சொல்லி உங்களை சமாதானப்படுத்தலான்னு தான் நான் இருந்தேன், ஆனால் அதுக்குள்ளேயும் தான் எனக்கு இந்த மாதிரிக்கு வந்து ஒரு விபரீதம் ஏற்பட்டது, நான் தான் வந்து சுயநினைவு இல்லாமல் ஆயிட்டேனே, அதனால தான் இவ்வளோ அதாவது இத்தனை வருஷமாக வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக இந்த கதை வந்து எனக்குள்ளேயே இருந்துருச்சுமா, அந்த உண்மை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம பிரிஞ்சிருந்த குடும்பம் என்றைக்கோ ஒன்று சேர்ந்துருக்குமா, ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் நான் தாமா அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ஜானுவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அவங்க அப்படியே பேசாமல் போயிடுறாங்க. இதை கேட்டுட்டு இருக்கிற கணேஷும் அமுதாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து அவங்க அமுதா வந்து கணேஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னங்க என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம எதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே வந்தோம், இந்த சொத்தெல்லாம் அடையணும், அது மட்டும் இல்லாமல் சிபிக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு என்னென்னமோ திட்டம் போட்டு தானே இந்த வீட்டுக்குள்ளே வந்தோம், ஆனால் கடைசியில் எதுவுமே நடக்காமல் போயிடுச்சுது. இப்போ வேற இந்த பிரகாஷ் வேற வந்து ஜெயராணி பற்றி ரொம்பவே ஜானுவத்துக்கிட்ட நல்ல விதமாக சொல்லி வச்சிருக்கிறான், அதனால அவங்க மனசு மாறிடக்கூடாது அப்படிங்கும்போது ஆமாம் அமுதா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஜானுவத்தோட மனசு மட்டும் மாறிடுச்சுன்னா அவ்வளோதான், நம்ம எதுக்காக இவ்வளோ வருஷம் நம்ம காத்துட்டு இருந்தோமோ அது நடக்காமல் போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து தமிழும் அவங்க பிரகாஷம் தான் காட்டுறாங்க. அப்போ வந்து பிரகாஷோட ரூமுக்கு தமிழ் வராங்க. மாமா நான் உண்மையிலேயே இது எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் பேசுனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாட்டியோட மனசு மாறுமான்னு சொல்லி கேட்கும்போது அப்போ பிரகாஷ் வந்து சொல்கிறாங்க, தமிழ் நீ கவலைப்படாத, கண்டிப்பாக வந்து எங்கள் அம்மாவை பற்றி எனக்கு தெரியும், அவங்க மனசு மாறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அவங்க மீனா வராங்க. மீனா வந்ததுமே அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டு அவங்க அப்படியே இருக்கவும் உடனே தமிழ் வந்து ரூமை விட்டுட்டு போகிறாங்க. அப்போ வந்து மீனா வந்து பிரகாஷ்கிட்ட சொல்கிறாங்க, நான் கொஞ்சம் கூட உங்களை நான் இந்த மாதிரிக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்கிட்ட எவ்வளோ பெரிய உண்மையை நீங்கள் மறைச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாரு மீனா நான் சொல்கிறத கேளு, நான் உங்ககிட்ட மறைக்கணும்னு சொல்லி நினைக்கல, ஆனால் அந்த சந்தர்ப்பம் அப்படி அமைஞ்சு போச்சு அப்படிங்கும்போது என்னங்க நினச்சிட்டு இருக்கிறீங்க, நம்ம 2 பேருக்கு கல்யாணம் முடிஞ்சது புதுசில் நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க, புருஷன் முன்னாட்டினா நம்மளுக்குள்ள வந்து எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது, அப்போ தான் வந்து வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னீங்க, ஆனால் நான் வந்து இத்தனை வருஷம் உங்க கூட சேர்ந்து வாழ்ந்த வருஷத்துலேருந்து நான் அப்படி தான் இருக்கிறேன், உங்ககிட்டன்னு சொல்லி நான் எதுவுமே நான் மறைச்சது கிடையாது, ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது, என்கிட்ட நீங்கள் அப்பவும் சொல்லலை இப்பவும் நீங்கள் சொல்லலை, அப்போ என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படிங்கவும் இது கெட்டதுமே பிரகாஷ் வந்து சொல்கிறாங்க, மீனா நான் சொல்கிறது கேளு, அப்படிலாம் இல்லைம்மா, நான் உங்கள்கிட்ட மறைக்கணும்னு சொல்லி நினைக்கலம்மா அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க என்ன இருந்தாலும் சரி நான் உங்ககிட்ட இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் உண்மையிலேயே எனக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கும்போது என்ன மீனா பெரிய பெரிய வார்த்தைகளாக நீ சொல்லியிருக்கிற, நான் சொல்கிறத கேளு அப்படிங்கும்போது இல்லை நீங்கள் என்ன இருந்தாலும் சரி தான் என்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி மறைச்சிட்டிங்களா, அப்போ என் மேலே நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம், உண்மையிலும் வந்து நான் உங்ககிட்ட எந்த விதத்தில் என்ன பேசுகிறதுக்கு எனக்கு பிடிக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா போகவும் இதை கேட்டு இருக்கிற பிரகாஷ் வந்து அவங்க நினைக்கிறாங்க, என்னது மீனா நம்மளை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டால இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியலன்னு சொல்லி நினைக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா தமிழ் வந்து ஜெயராணியை பார்க்க போகும்போது உடனே ஜெயராணி வந்து கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ தமிழ் வந்து சொல்கிறாங்க, அம்மா நீ எதுக்குமா நீ அழுதுகிட்டு இருக்கிற, உண்மையிலே சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு நீ வீட்டுக்கு வரும்போது நான் கூட தப்பாக நினச்சேன், இந்த மாதிரிக்கெலாம் வந்து அம்மாவை வந்து மாமா அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் அங்கே நீ எல்லா வேலையும் செய்யும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, ஆனால் உண்மையிலே சொல்லப்போனாக்கி மாமா எந்த காரணம் இல்லாமல் பண்ணலாமா, எல்லாத்தையும்
எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருந்திருக்குது. அதனால தான் மாமா உன்னை வரவழைச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீ அங்கே உள்ள வேலைங்களாம் செய்யும் போது உன்னை அவங்க அவமானப்படுத்தும் போதும் ஜானு பாட்டியோட முகத்தை பார்த்தியாமா எந்த அளவுக்கு அவங்க கோவப்பட்டாங்கன்னு. அப்போ ஆக மொத்தத்தில் அவங்க மனசில் நீ இருக்கதமாக செய்கிற. ஆனால் மாமாவோட இந்த நிலைமைக்கு நீயும் அப்பாவும் தான் காரணம் அப்படிங்கிறதுனால தான் ஜானு பாட்டி வந்து உங்களை இந்த அளவுக்கு கோவத்தில் இருந்தாங்க. ஆனால் மாமா இந்த அளவுக்கு பேசுனதுனால கண்டிப்பாக வந்து பாட்டியோட மனசு மாறணுங்கிற நம்பிக்கை இருக்குமா அப்படிங்கும்போது, என்ன தமிழ் நீ சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் நடக்குமா, அம்மா என்னை ஏற்றுப்பாங்களா அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஏற்றுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்குமா, கூடிய சீக்கிரத்தில் இந்த 2 குடும்பம் ஒன்று சேரணும் எனக்கு நம்பிக்கை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து மீனாவை தான் காட்டுறாங்க. மீனா வந்து இதெல்லாம் பற்றி நினச்சிக்கிட்டு அவங்க கண் கலங்கிட்டு இருக்கவும், அப்போ கணேசா அமுதா அவங்க வராங்க. வந்ததுமே மீனாவுக்கு ஆறுதல் சொல்ல மாதிரிக்கு அவங்க வந்து ஏற்றி விட்டுட்டு இருக்கிறாங்க. மீனா இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குமா, எது இத்தனை வருஷமாக நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிடணும் அதே நடந்துக்கிட்டு இருக்குது. ஜெயராணியை எப்படியாவது வந்து ஜானுவத்தை கூட ஒன்று சேர்த்து வைக்கணும்னு மாப்பிள்ளை இந்த மாதிரிக்கெலாம் வந்து பொய் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படிங்கவும், இப்படி சொன்னதுமே மீனா பார்க்குறாங்க. என்ன நான் சொல்லிட்டு இருக்கிறா, அவர் பொய் சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது, ஆமாம் அதாவது மாப்பிள்ளோட இந்த நிலைமைக்கு காரணமே ஜெயராணியும் அவங்க கணவர் தான். ஆனால் அவர் வந்து தங்கச்சி மேலே இருக்கிற பாசத்தில் இந்த மாதிரிக்கெலாம் வந்து பொய் சொல்லிட்டு இருக்கிறாரு. இதை வந்து ஜானுவத்தை வேணால் நம்பலாம், நீயும் நம்புறியான்னு சொல்லி கேட்கும்போது, இதை கேட்டதுமே வந்து மீனா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அவர் சொன்னது எல்லாமே பொய்யானு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பாக பொய் தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா எப்படியாவது வந்து அம்மாவையும் பொண்ணையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு மாப்பிள்ளை பொய் சொல்லியிருக்கிறாருமா. உண்மையிலேயே மாப்பிள்ளோட நிலைமைக்கு காரணம் வந்து அவளும் அவள் கணவர் தான். அப்படிப்பட்டவங்கள நம்ம மன்னிக்கவே கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இதை கிட்டதுமே மீனா வந்து இன்னும் கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருந்தா இவர் அன்னைக்கே சொல்லியிருக்க வேண்டியது தானே, ஆனால் சொல்லலைல. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து சுயநினைவு இல்லாமல் ஆயிருக்கலாம். ஆனால் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சார்ல, அப்பவுமே அவர் உண்மையை சொல்லியிருக்க வேண்டியது தானே, அத்தைக்கிட்ட சொல்லாட்டில் உங்ககிட்ட சொல்லியிருக்க வேண்டியது தானே. அப்போ ஆக மொத்தத்தில் இவங்க எல்லாரும் வந்து ஒன்றா இருந்து கூட்டு சேர்ந்து இப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் உனக்கு மாப்பிள்ளை இந்த துரோகம் பண்ணியிருக்காருமா அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே மீனாவோட கோபம் வந்து பல மடங்கு ஆகுது. அப்போ உடனே கணேசும் அம்முதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. மீனா வச்சு தான் அடுத்தது நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினைக்கவும், அங்கே பார்த்தோம்னா வந்து ஜானுவை தான் காட்டுறாங்க. அப்போ ஜானு வந்து தமிழை கூப்பிடவும் தமிழும் வராங்க. சொல்லுங்க ஜானுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உடனே வந்து தமிழ்கிட்ட ஜானு வந்து சொல்கிறாங்க, எப்போ பிரகாஷ் வந்து ஜெயராணி பற்றின இந்த விஷயத்தெல்லாம் சொன்னானோ அப்பவுமே வந்து நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டு அப்படிங்கவும், உடனே தமிழ் வந்து பதட்டத்தோடு பார்க்குறாங்க. ஜானு பாட்டி என்ன முடிவு எடுத்திருக்காங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இங்கே பாரு தமிழ், நானும் ஜெயராணியும் சந்திக்கணும், அதுக்கு நீ ஏற்பாடு பண்ணு அப்படிங்கவும், இது கிட்டதுமே தமிழ் அப்படியே ஆச்சரியமடைகிறாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்களும் ஜெயராணி மேடமும் வந்து சந்திக்க போறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நானும் ஜெயராணியை சந்திக்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லவும், ஜெயராணியை அதனால வீட்டுக்கு நீ நான் நாளைக்கு அழைச்சிட்டு அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே வந்து தமிழுக்கு ஆச்சரியமும் சந்தோஷமும் தாங்க முடியல. இதை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே, இவ்வளோ சீக்கிரம் வந்து ஜானு பாட்டியோட மனசு மாறுன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவும், அப்போ பிரகாஷை தான் காட்டுறாங்க. உடனே தமிழ் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு போகவும், பிரகாஷ் அங்கே இருக்கிறாங்க. அப்போ பிரகாஷ்கிட்ட வந்து அவங்க தமிழ் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா, உண்மையிலே சொல்ல போனாக்கி நேற்றுக்கு நீங்கள் அம்மா வீட்டுக்கு வரும்போது சொல்லும்போது எனக்கு நம்பிக்கையே இல்லை, எனக்கு கோபமாக தான் இருந்தது. ஆனால் நீங்கள் எடுத்த விஷயம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம்னு எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சுது, அதுக்கு பலன் கிடச்சிருச்சு மாமா அப்படிங்கும்போது, என்ன தமிழ் நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கவும், ஜானு பாட்டி என்கிட்ட என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது, என்னன்னு சொல்லி கேட்கவும், அதாவது ஜெயராணியை அழைச்சிட்டு வான்னு சொல்லியிருக்கிறாரு, அம்மாவை சந்திக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க, நான் நாளைக்கு அம்மாவை இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வரப்போற அப்படிங்கிறாங்க. இதை வந்து கணேஷ் கேட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது, ஜெயராணியை நாளைக்கு இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வர சொல்லியிருக்கிறாங்களா, அவ்வளோதான் போச்சு எல்லாமே போச்சுது, நம்ம எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது எல்லாமே நடக்க போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும், அடுத்தது மீனா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லணும்னு நினைக்கவும், அப்போ உடனே பிரகாஷ் வந்து தமிழ்கிட்ட இப்படி சொன்னதுமே தமிழ் வந்து இப்படி சொன்னதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தமிழ் சொல்கிறாங்க, அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நான் அம்மாட்ட போய் சொல்ல போகிறேன்ட்டு போவோம். அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து கணேஷ் வந்து மீனா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும், மீனா வந்து அவங்க நேராக பார்த்தோம்னா சிபி கிட்ட போகிறாங்க. சிபி, நாளைக்கு இந்த மாதிரிக்கு வந்து உங்கள் அத்தைக்காரி இந்த வீட்டுக்கு வரப்போறாளாம், அவள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இது கிட்டதுமே சிபிக்கு ஒன்றும் புரியல, என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது உடனே நடந்த விஷயத்துல சொல்கிறாங்க. இது கிட்டதுமே சிபி அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்படி உங்கள் அப்பா வந்து இந்த 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்காக அவர் இப்படிலாம் பொய் சொல்லியிருக்கிறாரு, என்கிட்ட கூட உண்மை மறைச்சிட்டாரு, ஆனால் அவர் வேணால் மறைக்கலாம், மறந்துடலாம், 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காக இதெல்லாம் பண்ணலாம், ஆனால் கண்டிப்பாக நான் வந்து மறக்க மாட்டேன், உங்கள் அத்தைக்காரி நாளைக்கு இங்கே வந்தாக்கி நான் வந்து கண்டிப்பாக வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ சிபியும் உடனே வந்து, ஆமாம்மா நீ சொல்கிறதான் கரெக்டுன்னு சொல்லி நினைக்கிறாங்க, ஆனால் ஜெயராணி தான் வந்து தமிழோட அம்மானுங்கிறது அவங்களுக்கு தெரியும், ஆனால் வந்து ஜானு பாட்டியோட மக வந்து ஜெயராணிங்கிற விஷயம் வந்து சிபிக்கு தெரியாது. அப்படி அவங்க பார்க்கும்போது அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.